Hello, good morning, all my friends. முத்துக்குருமன் மாயப்பொண்ணோட காலை வணக்கங்கள் எல்லாருக்கும். குட் மார்னிங் சொல்லுடா முத்துக்குறும்பு. குறும்பு குறும்பாடு வட்டிக்கு தின்னமும் நிமிந்து பார்க்குறானான்னு பாரு. குட் மார்னிங் சொல்லு எல்லாத்துக்கும். குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மாயா பொண்ணோட கால் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அவன் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அதிகமாக பழைய மாதிரி ஓட மாட்றா. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. பாவம் நெகத்துல எல்லாம் ஏதோ ரத்தம் கசிஞ்ச மாரிக்கு இருந்தது. அப்படியே அதை நம்மளை தொடவும் விட மாட்டுது. ஆனால் அதுவாக அப்படியே நக்கி சரி பண்ணிக்கிட்டுச்சு. வேறு ஆயில்மெண்ட்டு காலில் போட்டால் அது நக்கிரும். அதனால் போடலை. நாங்கள் மஞ்சப்பொடி போடும். இந்தடா ரொட்டி தீந்துருச்சா முத்துக்குறும்பு. மாயாவா சோறு சாப்பிடல அதிகமாக, கொஞ்சமாக தான் சாப்பிட்டுட்டு அப்படி இப்படியே வச்சுருக்கு. காக்காய்க்கு தான் போடணும் சாப்பாடெலாம். இந்த முத்துக்குறுமே சேட்டை ஓவராக பண்ணுறான். முத்துக்குறுமனோட குழந்தை வீடியோலாம் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா எல்லோரும்? இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பாருங்கள். முத்துக்குறுமனோட சின்ன குழந்தையில் இருந்த வீடியோலாம் அவன் ஒரு 20 நாள் தான் இருந்திருக்கும். 15 நாள் டு 20 நாள் குட்டியாக தான் கொடுத்தாங்க. என்கிட்ட கொடுக்கும்போது 1 மாத குட்டின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதிலேருந்து கணக்கு போட்டு நான் 48 நாள் கணக்கு போட்டு அப்புறமேட்டுக்கு வேக்சின் போட்டேன். ஆனால் ரொம்ப குழந்தையா இருந்துச்சு. இதே எங்கள் மாயாவும் ஜெட்லியும் நான் எங்கள் வீட்டுக்கு முத வரும்போது அதுவும் 15 நாள் குட்டின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் குட்டி மாதிரி குழுன்னு குண்டாக இருந்துச்சு. ஆனால் இது 15 நாள் குட்டின்னா இது 1 மாத குட்டின்னு கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தா 15 நாள் குட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பொடிசாக இருந்துச்சு. பொம்மையும் அது ஒன்று டாமின்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, இதுவும் ரொம்ப ஒரே மாதிரி சைஸ் ஹைட்டில் உட்காந்துருந்தாங்க. சும்மா நம்ம கையை கட்டை விரலுக்கும் இதுக்கும் இப்படி பார்ப்போம் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் பொம்மை மாதிரி இருந்தாவே. இப்போ பாருங்கள் இது பண்ணுற சேட்டை, ஓவர் சேட்டை. பிடிச்சி ஒரு கண்ணில் என்னமோ இருக்குது, அது என்னன்னு பார்க்க விட மாட்டான். புருவத்துக்கு மேலே உண்ணி மாதிரி இருக்குது, அதை பார்த்து எடுக்க விட மாட்டான். மற்றவங்க உடம்புலாம் இல்லை, புருவத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தொட்டு எடுக்க விட மாட்டான். தொட்டால் ஓடிடுறது. இது பாருங்க, தொட விட மாட்டுது. இங்கே தொட விட மாட்டுது. சேட்டை முத்துக்குறுமனுக்கு. யாருக்கெல்லாம் முத்துக்குறுமனை மாயாவெல்லாம் பிடிக்கும், பப்புவை பிடிக்குன்னு சொல்லுங்கள். டாக் வளர்க்குறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். டாக் பிரியர்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு எல்லாத்துக்குமே டாக் ரொம்ப பிடிக்கும். மனுஷங்களை நம்புறதை விட வாயிலா ஜீவன்களை நம்புறது, அது இந்த நாய்களை வளர்க்குறது எவ்வளவோ மேலுங்க. அவன் எவ்வளோ சோரத்தினாலும் நம்மகிட்ட நட்டு விசுவாசம் இல்லாமல் தான் நடந்துக்குவானுங்க. பாவம் இதுங்க. நம்ம காலை சுற்றிட்டே கிடக்குங்க. எத்தனையும் சோறு ஓடுறோம், காலை சுற்றிட்டே கிடக்குங்க. இவங்களை நான் ரொம்ப வருஷமாக நாய் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மாற்றி ஒன்று இறந்து போச்சுன்னா அதுக்கடுத்து ஒன்று வாங்கி எப்போயுமே டாக் இருக்கும் எங்கள் வீட்டில். பப்பு நாய் ஏற்கனவே 10-15 வருஷத்துக்கு ஒரு பப்பு நாய் வாங்கி வளர்த்தேன். அதுக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது உடம்பு முடியாமல் போய் இறந்துடுச்சு. திருப்பி ஒரு பப்பு வாங்கி இப்போ அதுக்கு 8 வயசு ஆயிடுச்சு. நாய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு ஜெட்லி ரோட்டில் 4 வயசில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டான். அப்புறம் ஒரு ஜெட்லி 14 வருஷம் இருந்து வயசாகி இறந்து போயிடுச்சு. அப்புறம் 3வது அந்த மாயாவோட பேர் ஜெட்லி மாயாவோட பேர் ஜெட்லி ரோட்டில் அடிபட்டு செத்து போயிட்டான். அது நான் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்த்தோம். சும்மா ரோட்டில் ஓடி விளையாடுவாங்க, நம்ம வீட்டு வாசலில் ஓடி விளையாடுவான். அன்றைக்கி பால்காரன் பின்னாடி மெயின் ரோடு ஹைவேக்கு போயிடுச்சு. ரொம்ப தூரம் இல்லை ஹைவே. இங்கேருந்து ஒரு 10 செகண்டில் போயிடலாம். மெயின் ஹைவே 4 வே இருக்குது. திண்டுக்கல்லேருந்து பெங்களூரு ஒசூர் போகிற ஹைவே இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. அதில் போய் பாவம் காலங்காலத்தில் 7 மணிக்கெலாம் அடிபட்டு செத்து போயிட்டான். அவன் செத்த துக்கம் தாங்க மாட்டாப்பில். நான் அழுதுகிட்டே கிடந்தேன். அப்போ தான் திருப்பி இவங்க ஐடியா சொன்னாங்க. திருப்பி இன்னொரு மாயாவும் சோறு சாப்பிடாமல் இருந்தால், அதனால் மாயாவுக்கு ஒரு பேர் வேணும். அதனால் அதே ப்ரீடில் நாய் வாங்கு அப்படின்னாங்க. குழந்தையாவே வாங்கி வளர்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் யூடியூப்பில் காலைன்ற ஒரு பையன் மண்டை டாக்கை பற்றி வீடியோ போடுவாப்பில். அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இவனை செலக்ட் பண்ணேன். நான் 2
ஒரு ஃபீமேல் டாக்கு மெயில் டாக் ரெண்டையும் காமிச்சாங்க. சாம்பல் நிற மண்டை டாக்குன்னு சொல்லிட்டு. மண்டை டாக்குன்னா மந்தை டாக் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ராமநாதபுரம் மண்டை இது. நம்ம ராஜபாளையம் பிரீட் எப்படியோ அது மாதிரி இது ராமநாதபுரம் மண்டை நாய். இது ஹெட்டு வந்து ரொம்ப பெருசாக தான் வரும், உடம்பு நீட்டமாக வரும். இந்த அதே வேணால் மாயாவுக்கு ஜோடியாக வைக்கிறோன்றதுக்காக அதே இதிலே வாங்கிட்டோம் நாங்கள். மாயா இப்போ வந்து சின்னதில் கடிச்சா அவனை விரட்டிக்கிட்டே இருந்தான் எப்போ பார்த்தாலும். ஆனால் இப்போ வந்து விரட்டுறதெல்லாம் கிடையாது. பெருசாகிட்டான், அவனு பெருசாகிட்டான். 9 மாதம் முடிய போகுது. வர 28ஆம் தேதி வந்து அவனுக்கு 9 மாதம் முடிஞ்சு 10வது மாதம் வரப்போகுது. இந்தடா அது எடுக்கவே விட மாட்டான். அதனால் மாயா இப்போ ஒரு 2 மாதமாக இவன் கூட சேர்ந்துக்கிட்டவன் பெருசானோடனே இவன் கூட ரொம்ப விரட்டுறதில்ல. அப்பப்போ மிரட்டி வைப்பான். இவன் தான் போய் உரண்டை எழுப்பேன் மாயாவை. அவன் திட்டு வாங்கிட்டு ஓடியாந்துருவான். ஆனால் ரொம்ப கடிக்கிறதுல இல்லை. குட்டியிலலாம் அப்படி கடிக்க ஒரு மாயா. இப்போல்லாம் நல்லா பெருசானால கடிக்க வரதில்லை. விளாண்டுக்கிறாங்க. அப்பப்போ மாயா மிரட்டுவா, அவன் ஓடியாந்துருவான். இப்போல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நாய் வளர்க்குறதுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. உள்ள ஜீவனுங்க. ஸ்ட்ரீட் டாக்கெல்லாம் வந்துச்சுன்னா பாவம் விரட்டாதீங்க. எல்லாருமே எல்லா டாக்கும் ஒன்று தான். நம்ம வீட்டில் வளர்க்குறதா இருந்தாலும் சரி தான், ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது டாக் பூரா பாசமானதுங்க. அதுகளுக்கு வந்து நம்ம எப்பயுமே அதுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. நம்மளை தேடி ரோட்டு நாய் எது வந்தாலும் அதுகளுக்கு சாப்பாடு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுங்க, தண்ணி வைங்க. அதுகளை பாவம் துரத்தி அடிக்காமல் விடுங்க. எங்கன்னா ஒரு நிழலில் மழைக்கு நனையாமல் வெயிலுக்கு போகாமல் படுத்துக்கிறோம். நமக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். உங்களுக்கும் நாய் வளர்க்குறது பிடிச்சிச்சின்னா நாய் வாங்கி வளங்க, கண்டிப்பாக வளங்க. அப்போ தான் அதோட அருமை புரியும், அவங்க எவ்வளோ பாசமானவங்கன்ட்டு புரியும். இப்போ மாயா வந்து சாப்பாடு ஒரு வரிக்கு வந்து இன்றைக்கும் நிறையா சாப்பிடல. 1 2 சாப்பிட்டா, முத்துக்குருமையை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா. மாயா நைட்டு வச்ச மிச்ச சாப்பாடை போய் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் சாப்பிட்டுட்டோன்னே அவ்வளோதான். அவள் ரொம்ப ஓடி விளையாடலை. அவளை கொண்டு போய் கூண்டில் அடைக்கணும். முத்துக்குருமே ஓடிவான், சேட்டை பண்ணுவான். அவனை வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுக்கவும் முடியல. ரொம்ப ஓடினான்னா அவனை விரட்டி கூண்டுக்குள்ளே அடைக்கணும். பகல் டயத்தில் கூண்டுக்குள்ளே அடைச்சிருவோம், நைட்டு ஃபுல்லாக அவுத்து விட்ருவோம். அப்போ தான் அது ஒரு கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு விடக்கூடாது. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் போய் முன்னாடி நிற்கிறது, அவங்க சாப்பிடும்போது பக்கத்தில் போய் முடி விழுகும், அது விழுகுன்னு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்கள்ல. அதுக்கு ஒரு கண்ட்ரோலாகவே நான் வச்சுருப்பேன். நைட்டில் வந்து ஃபுல்லாக அவுத்து விட்ருவோம், பகலில் கட்டி போட்டுருவோம். தேங்க்யூ.